பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியான், நாங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் நன்றியோடு கூட கர்த்தரை சோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை விளக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் எங்கள் ஆராதனை இடத்துல உயரட்டும். தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த, நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஆராதனை சுகந்த வாசனையா கர்த்தர் முகரும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். எங்கள் ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். விடுதலையை தரணும் ஆவியானவரை எங்கள் மத்தியில் அசைபாடும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட மாட்டவரே. ஆராதனையின் பாடல், ஆராதனை, துதி, ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தணும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்ட தூய தேவ அன்பே, வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை ஆரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. பின்மாரின் அபிஷேகம் என்று சொல்லி அபிஷேக பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே.
வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவும் மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனே, அக்கினி புகைக்காடாய் எழும்புகிறதை பார்த்தார்கள். எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் ஆண்டவரே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமே. நன்றி நன்றி. எழுமி நின்று நாம் யாவரும் ஆராதிக்க போகிறோம். யாவரும் எழுமி நின்று ஆராதிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் பின்மாரின் அபிஷேகத்தை கர்த்தர் அந்த நாளில் தந்த தேவன். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி இந்த நாளில் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அவரை பாடி போற்றி மகிமைப்படுத்துவோம்.
உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் எல்லாருமா சேர்ந்து ஒரே குரலா பாடி தேவனை உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மில் ஒரு அற்புதத்தை செய்ய எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை விழித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை விழித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் யாரெல்லாம் சமீப காலத்துல நம்ம எதிர்பாராத ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டோமோ அவளெல்லாம் கைகளை உயர்த்தி நன்றியோடு கூட, ஆண்டவரே நீங்க தான் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே. உலகத்துல ஒருத்தரும் ஆண்டவரே அற்புதம் செய்யும். ஈவன் மெடிக்கல் மிராக்கிள் ஆண்டவரே, மருத்துவ ரீதியாக ஒரு அற்புதம் என்றால் என் இயேசுவால தான் கூடும். என் இயேசுவின் நாமத்துல பேய்கள் ஓடும், நோய்கள் தீரும். கரங்களை தட்டி அந்த உன்னதமான நாமத்தை உயர்த்தி, எஸ் லார்ட் நன்றி. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி ஆண்டவரே. எத்தனை நிந்தை அவமானங்கள் எங்க வாழ்க்கையில வந்தாலும் உம்மை விட்டு போகாதபடி உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அங்க பாட உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். ஆமென். எல்லாரும் நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யட்டும். ஆமென். நீர் செய்த அற்புதத்துக்காக, செய்ய போகிற அற்புதத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அப்படியே ஆண்டவரை நம்பி இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார், தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஒரு அற்புதமான தேவன். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லவும் நன்றி படைக்க தான் நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும். எஸ் லார்ட், வாட் அ குட் காட் வி சர்வ். ஆண்டவரே, நீர் அற்புதமான தேவன், அதிசயங்களை செய்கிறவர். உம்மை தான் நம்பி இருக்கிறோம். வேற யார் இடத்துல நாங்கள் போக முடியாது. நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது. நன்றி சொல்லி கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லும். வாயை திறந்து, இஃப் யூ praise God, you will receive the blessing. ஆண்டவரை துதிக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரை உயர்த்தும் போது ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் கரங்களை உயர்த்தும் போது சத்துரு வெட்கப்பட்டு ஓடுகிறான். கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். கரங்களை தட்டி ஆமென். இப்போவும் ஆண்டவரே, ஒரு வெற்றியை, ஆண்டவர் ஜெய ஜீவியத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலிப்பிடத்தில் என்னை படைக்கிறேன் இந்த வேளை என்று சொல்லி அப்படியே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும். Amen. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் கரங்களை உயர்த்தி with all of our heart, with all of our spirit, mind, let's worship the Lord. Amen. Thank you Lord. Hallelujah. என்னை அந்த பலிபீடத்தில் படைங்க. ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்று தந்தே. ஆலயமாக்கிய இப்போ ஆண்டவரே, எங்கள் சரீரம் உமக்கு ஆலயமாய் நீர் வந்து தங்கி இருக்கிற ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயமா இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரே, ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அந்த பலியாக அந்த பலிபீடத்தில் எங்களை வைத்து ஆண்டவரே, நீ நான் அல்ல இயேசுவே என்னில் ஜீவிக்க. நீங்க
அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஒரு விஷயம் ஆண்டவரை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் அற்புதம் செய்வா. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை, இப்போ அற்புதம் செய்யுங்க. ஒரு விஷயம் இரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவர். அந்த அபிஷேக தைலம் ஆண்டவரே எங்களை ராஜாக்களாக லேவியராக மாற்றுகிற ஆண்டவர், அந்த அபிஷேக தைலம் எங்கள் மேலே எல்லாம் கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா எல்லாம் கரங்களை உயர்த்து, ரெண்டு கரத்தை உயர்த்து. லெட்ஸ் ரிசீவ் the mighty anointing of the Lord. ரிபா தாமா ஷாகாலா ரபவ் ரிபா தாரமா. ஆவியானவர் இறங்கி நம்மை அபிஷேகிக்கட்டும், வல்லமையினால நிரப்பட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் முடிய உள்ள வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 22லிருந்து 26. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் இட்டவுடனே அதை அசிசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளினால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து ஆண்டவரே, இன்றைக்கு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. சுக பலன் ஜீவனை தந்து எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டீர். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தையும் கர்த்தர் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாய் கர்த்தர் மாற்றிக்கொள்ளுங்க என்று ஜெபிக்கிறோம். நீ பேச நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதனுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். எப்போது அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மண்ணினால பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதி என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் ஜனங்களுக்கு அவர்களுடைய பாவத்தன்மையை அவர்கள் உணரும்படியாக காண்பிக்கிறது தான் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். அப்படி அந்த 5 புஸ்தகங்களும் தேவன் நாம் யார் என்பதை நமக்கு காண்பிக்க மோசேயின் மூலமாக இந்த நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற காரியங்கள். அடுத்தது என்னவென்றால், தேவன் கிருபையுடன் பலிபீடத்தை எழுப்புவதற்கான வழிமுறையை அங்கே சொல்லப்படுகிறது. இப்படித்தான் பலிபீடம் கட்ட வேண்டும். ஆண்டவர் கல்லினால பலிபீடம் கட்டாத மண்ணினால கட்டு என்று சொல்லுகிறார். ஒருவேளை கல்லுனால கட்டணும்னா அந்த கல்லை உளி கொண்டு அதை பதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவர் அந்த பலிபீடம் முழுமையாக இருக்கணும். அப்படி என்றால் பலிபீடத்தின் கற்களே முழுமையாக இருக்கணும்னா அதன் மேலே வைக்கிற பலியானது முழுமையானதாக கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் பழுதற்றதாய் இருக்க வேணும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். யாத்திராகமம் அந்த 20-24வது வசனத்தினுடைய விளக்கம் என்னவென்றால், கர்த்தர் இஸ்ரவேலருக்கு மண்ணினால் ஆன
எளிமையான ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும்னு சொன்னார். ஒன்றும் ஆர்ப்பாட்டமெல்லாம் வேண்டாம், பொன்னினாலோ அல்லது வெள்ளியினாலோ நீங்கள் கட்டாதீங்க. ஏனென்றால் ஆண்டவர் இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலேயே என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அதை நீ உண்டு பண்ணனா. ஆரோனிடத்துல ஜனங்க வந்து சொல்கிறாங்க, மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியல, எங்களை முன்னின்று நடத்துகிற எங்களுக்கு தேவர் வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மோசே தேவனால் அழைக்கப்பட்டு அந்த ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் மத்தியில் அற்புதத்தை செய்து நடத்தி கொண்டு வருகிறார். அவர் மலை மேலே போய் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வருகிறதுக்காக கொஞ்ச நாள், 40 நாள் ஆகிறது. இந்த 40 நாள் அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது, அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்து போனாரா தெரியாது. அதனால எங்களை முன்னின்று நடத்துகிற தேவர்களை உண்டு பண்ணு என்று ஆரோனிடத்தில் கேட்குறாங்க. ஆரோனுக்கு வேற வழி இல்லாததுனால அவர் சொல்றார், உங்க காதணிகள் எல்லாம் எடுத்து போடுங்க. வெறும் காதணி தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா. எடுத்து போட்டு அதை அவன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணுகிறான். அப்போ காதணி மாத்திரம் எவ்வளோ இருந்திருக்கும்? ஒரு 10-15 லட்சம் ஜனங்க இருந்திருப்பாங்க. 1 லட்சம் கிராமா, 1 லட்சம் சவரன் வந்திருக்கலாம். ஒரு சவரனில் ஒரு கம்மல் செய்கிறீங்களா என்ன தெரில. சரி, அரை சவரனில் செஞ்சால் 50,000 கிராம் வந்திருக்கும். ஆண்டவருக்கு சோதனை 50,000 இல்லையே, 5-8 40 லட்சம் கது சோதனை. எப்படியோ இதெல்லாம் போட்டு ஒரு கன்றுக்குட்டியை செய்துட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு மாற்றே இல்லை. ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் வந்துட்டா, உன்னை அறியாமலோ அறிந்தோ தெரிந்தோ வந்துட்டா, அதை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்கு சோதனை. அங்கே ஆண்டவர் சொன்னார், அவங்க ஆடு மாடுகளைத்தான் பலி செலுத்துவாங்க. அங்கே உங்கள் ஆடு மாடெல்லாம் இங்கேயே விட்டுட்டு நீங்கள் மாத்திரம் போங்க என்று சொல்லி பார்வோன் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். மோசே அப்படி இல்லை, நாங்கள் ஆடு மாடுகளோடு போனோம், எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் பலி செலுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறாரு, தங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்த வேண்டும். ஆமேன், ஆமேன். என்ன பலியா செலுத்தணும்? அதை பிரித்து சொல்லுங்களேன். இல்லை, பிரித்து சொல்லுங்க. என்ன பிரித்து சொல்லுங்கிற சர்வாங்க பலி, சர்வ அங்க பலி, முழுமையா பலி செலுத்த. அது எப்படிப்பட்ட பலியா செலுத்தணும்? தகன பலியா செலுத்திட்ட பிறகு அதை நெருப்பில் அதை சுடணும். அது ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக போகணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை வைத்து விடுவோமானா அது சுட்டெரிக்கப்படும், தகனிக்கப்படும். தகனித்தா, ஆமேன்னு சொல்லுங்க, தகனித்தா சத்தமே வர மாட்டேங்குது. இல்லை, தகனிக்கவே மனசு இல்லையே. தகனித்தா சாம்பல் ஆயிடும். சாம்பல் எதுக்காவது பிரயோஜனப்படுமா? நம்ம அது தேவையில்லை. ஆண்டவர் முற்றிலுமா சுட்டெரிக்கிறது எங்க? பாளையத்துக்கு வெளியே. ஆமேன், அல்லேலூயா. அப்படின்னா அந்த சாம்பல் கூட இங்கே உள்ளே வரக்கூடாது, அது வெளியே போகணும். நல்லா தகனித்து விட வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதனுடைய குண்டிக்காய்கள், அதனுடைய கொழுப்பு, குடல்கள், அதெல்லாம் அந்த இதை சுற்றி இருக்கிற கொழுப்பெல்லாம் எரிக்கணும். ஆமேன், ஆண்டவருக்கு சோத்தணும். அது எப்படி யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணால் என்ன உனக்கு கொழுப்பான்னு கேட்குறாங்க. இப்போ அந்த கொழுப்பு தான் மனுஷனை அப்படிங்க இப்படிமா திசை திருப்புகிறது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த கொழுப்பெல்லாம் தகனித்து விட வேண்டும். சர்வாங்க தகன பலி,
வேற பலியை, சமாதான பலியில் அந்த கொழுப்பெல்லாம் எடுத்து பலி செலுத்தி விட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மேலும் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இது தேவனுடைய பிரசன்னத்திற்கும், இந்த பலிப்பீடம் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பலிப்பீடம் ரொம்ப அவசியம். ஆமென், ஆமென். அந்த பலிப்பீடம் சும்மா இல்லை, கட்டிட்டு நம்மையே அதில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக, அதாவது இவனா காதணிகளை கொண்டு வந்து போடுங்கன்னு சொன்னான், அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி அதன் மூலமாகவோ அல்லது சாதனைகள் மூலமாக, மோசேக்கு அந்த ஆண்டவர் இப்போதான் கொண்டு வர அதை கொடுத்து அனுப்புகிறார். என்ன என்று அதை வாங்கிட்டு கீழே இறங்கி வர்றாரு. இங்கே ஒன்று செஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். அவரால் கோபம் தாங்கவே முடியல. ஏன்னா ஆண்டவருக்காக அவ்வளோ வைராக்கியம். இந்த ஜனங்க பண்ணுறதுனால அவர் போட்டு உடைச்சார். அதனால் அவர் வாக்கு தத்துவத்துக்குள்ளே போக முடியல. பாருங்க, இந்த ஜனங்க படுத்துகிற பாடு, ஊழியக்காரனை படுத்துகிற பாடு பாருங்க. நிறைய நாள் ஊழியக்காரரை இயேசு கிறிஸ்துவாவே மாற்றிடுறான், ஆண்டவராகவே மாற்றிடுறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் அந்த பிசாசு ஒழிஞ்சது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லணும். சபை முழுசும், இந்தியா முழுசும், வெளிநாடெல்லாம் அப்படி டான்ஸ் ஆடி பரவி போச்சு. இப்போ பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் டான்ஸ், இன்னும் இப்படி 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 ஆடுறான். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தன் தான் ஆடினான். யார் அவன்? மைக்கேல் ஜாக்சன். அதே உலகத்தில் பிரமிப்பாக இருந்தது. இப்போ மைக்கேல் ஜாக்சனை எல்லாரும் சாப்பிட்றான். இங்கே இவங்களை விட்டால் கூட சூப்பராக ஆடுறானுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. அது ரொம்ப அருவருப்பாக இருந்தது. அந்த கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க? நடனம் ஆடினாங்க. என்னென்னவோ வெறி ஆட்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பலிப்பீடமும் பாவத்தின் விலை மற்றும் தேவனை அணுகுவதற்காக வழிமுறையை வகுத்து கொடுக்க தான் ஆண்டவர் பலிப்பீடத்தை கட்ட சொன்னார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, இயேசுவின் சிலுவை பலியே இறுதியான பலியாக இருந்தது. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பலியானார், மரித்தார். சிலுவை மரணம் தான் கடைசி பலியாக இருந்தது. அதற்கு பிறகு அங்கேயே இஸ்ரவேல் ஜனங்களே அன்றாட பலி நிறுத்தப்பட்டது. ஆமே சொல்லுவோம். அவங்க தினந்தோறும் பலி செலுத்துவாங்க தேவாலயத்தில். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அன்றைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்டது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அன்றாட பலி நீக்கப்பட்டது. ஆமேன். அப்போது அதுதான் கடைசி பலி. உலகத்தில் மனுக்குலத்தை, மனுஷன் முழுசுமாக உலகத்தில் யாரா எந்த மூலையில், காட்டிலையோ மலையிலையோ குகையில் எங்கே இருந்தாலும் அவனுடைய பாவ விமோசனத்துக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அதான் கடைசி பலி. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அந்த பலிப்பீடத்தை எதற்காக உண்டு பண்ணினார் என்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த இடத்துல தான் ஜனங்கள் ஆண்டவரை நெருக்கமாக நெருங்கி போகிறதுக்கு அந்த பலிப்பீடம் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலிப்பீடம் முதல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் அவருடைய பெயரை சொல்கிற எந்த இடத்திலும், அவருடைய நாமத்தை நினைவு கூறுகிற எந்த இடத்திலும், மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அந்த 24வது வசனத்தில் மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமே. இப்போ இங்கே நாம் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த இடத்துல வந்து
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்படி செய்யும் இடங்களில் ஆண்டவரை எங்கெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சுருக்கமாக இதை சொல்லணும்னா, கர்த்தருடைய நாமத்தை கொண்டாடும் எளிய ஒரு வழிமுறையே இந்த பலிபீடத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்று தந்தார். இன்றைக்கு அந்த பலியெல்லாம் ஒழிச்சு நம்மையே நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் பலிபீடம் என்பது கடவுளுடன் மனிதன் சந்திக்கும் ஒரு பரிசுத்தமான இடமாகும். கடவுளை மனிதன் சந்திக்கிற ஒரு இடம். இது நன்றி செலுத்துதல், பாவ மன்னிப்பு, உடன்படிக்கை மற்றும் தேவனுடைய பிரசன்னத்தை வரவழைக்கும் ஒரு இடமாக மாறுகிறது. ஆமென். பலிபீடம் தேவனுடைய பிரசன்னத்தை, இங்கே நாம் சொல்கிறோம், ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இங்கே வரணும். ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருந்ததுன்னா விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் விலங்குகளின் பலியே செலுத்தப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியே அதன் பூரண நிறைவேறுதலாக இருந்தது. ஆமேன். பலியை செலுத்தினா அதில் ஒன்றும் அவனுக்கு கிடைக்கல. இயேசு கடைசியாக பலி செலுத்தப்பட்ட போது மனுஷனுக்கு முழுமையான ஒரு விடுதலை உண்டானது. அந்த இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், நான் உயர்த்தப்படும் போது உங்களை எல்லாம் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன். அப்போது அவர் உயர்த்தப்பட்டதுனால்தான் நீங்கள் கல்வாரி பக்கமாக இழுக்கப்பட்டு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் இங்கே கூடி ஆராதிக்கிற இந்த இடம் பரிசுத்தமானதல்ல, இந்த கட்டடம் பரிசுத்தமானதல்ல. நாம் பரிசுத்தவான்கள் கூடுகிறதுக்காக இந்த இடம். ஆண்டவர் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிறார். வாசிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். கரங்களை போயாச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். திரும்பி போகும்போது நன்றி செலுத்த உன்னை சந்தித்த இடம் இருக்கிறத அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, இப்போ எப்படி யாக்கோபு தொழுது கொண்டார், அங்கே பலிபீடத்தை கட்டி யாரோடு போறாரு? எல்லாரோடு போறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பலிபீடத்தில் அந்த ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிரசன்னத்தை வரவழைக்கிறது தான் இந்த பலிபீடம். ஆமேன், ஆமேன். நம்ம ஆராதனையில் முக்கியமாக, நம்ம ஆராதனையில், நீங்கள் ஆராதனையில் முக்கியமான காரியம் சொல்லுங்கள். நம்ம ஆராதிக்கும் போது பாட்டு பாடுறோம், அப்புறம் துதி ஆராதனை தான். என்ன துதி ஆராதனை? என்ன பண்ணுறீங்க? என்ன துதிக்கிறீங்க? எப்படி துதிக்கிறீங்க? இல்லை, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திர பலி. புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னா நம்ம எல்லாரும் வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ கொண்டு வரணும். இல்லைன்னா ஒன்றும் முடியல, எனக்கு அவ்வளோலாம் முடியாதுன்னா ஒரு புறா கொஞ்சம் 10 காசோ ஒரு 4 நாவும். ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக. நீங்கள் எப்படி ஆராதனைக்கு வரீங்க? ஆடு மாடெல்லாம் பிடிச்சின்னு வரீங்க. எங்கே பிடிச்சின்னு வரீங்க? பைபிள் யாரெல்லாம் பிடிச்சிட்டு வந்தது? பேக்லையா? ஆட்டை பேக்கில் போட்டு கொண்டாட பைபிளை கையில் வச்சுக்கிட்டு வரும்போது பார்க்குறவங்க ஆலயத்துக்கு போகிறாங்கன்னு தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாவ மன்னிப்பு, உடன்படிக்கை, தேவனோடு கூட அந்த உடன்படிக்கை. ஆமென். covenant with God. The altar indicates the covenant with God. Altar indicates the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை வரவழைக்க. சோத்திரம் 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 சொல்லும்போது அபிஷேகம் இறங்குகிறது, ஆவியானவர் அசைபாடுகிறார், நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆவியானவர் வந்தாலேயே விடுதலை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரே ஆவியானவர்,
கர்த்தருடைய ஆவியா எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் அந்த பலிப்பை செலுத்தும் போது, சோத்திர பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறார். இந்த நோக்கங்கள், தேவனுடைய பிரசன்னம், நன்றி செலுத்துதல், பாவ மன்னிப்பு, உடன்படிக்கை, இந்த நோக்கங்களோடு தான் பலிப்பிடத்தை கட்ட சொன்னார். பழைய ஏற்பாட்டில் விலங்குகள், மிருகங்களை பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பலி நிறுத்தப்பட்டது. ஆவிக்குரிய பலிகளை நாம் செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்ள தான் இந்த பலிப்பிடம். அதனால தான் ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறோம். இங்கே நம்மெல்லாம் கூடி வந்தால் தான் சோத்திரம் பண்ணும்போது தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு, ஆண்டவருக்கு சோத்திரம் 18:20. அந்த வாலிபன் 18, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால், நன்றி, அர்ப்பணம், ஆண்டவருக்கு சோத்திரம். ஒரு 7 காரியத்தில் உங்களுக்கு நான் வேகமாக சொல்லிட்டு என் செய்தியை முடிக்கிறேன். இந்த பலிப்பிடத்தின் நோக்கம் என்னவென்றால், தேவனோடு கூட சந்திப்பு, தேவனோடு சந்திப்பு, என்கவுண்டர் வித் காட். நோவா, ஆபிரகாம் போன்றவர்கள் பலிப்பீடங்களை அமைத்து தேவ பிரசன்னத்தை வரவழைத்து அவரோடு கூட உரையாடினார்கள். அந்த பலிப்பீடத்தை செலுத்தி அங்கே அவர் உரையாடுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். பலி செலுத்தி அந்த பலிக்காக காத்திருக்கிறார் பாருங்க. அதற்கு அவர், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஆண்டவருக்கு சோத்திரம். பலிப்பிடத்தில் பலியை செலுத்தி காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு சோத்திரம். தேவன் அவனோடு கூட அந்த பலிப்பிடத்தில் உரையாடுகிறார், பேசுகிறார். 2வது நன்றி மற்றும் அர்ப்பணம், கிராட்டிடியூட் அண்ட் டெடிகேஷன். அர்ப்பணம் மிக அவசியம் பலிப்பிடத்தில். ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்துகிறதுக்கு அந்த பலிப்பிடத்தை கட்டி விறகு அடுக்கி அதன் மேலே அவரை படுக்க வைக்கிறார். அர்ப்பணம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கத்தியை உயர்த்தி அவரை கொல்ல முயற்சிக்கும் போது ஆண்டோடைய சத்தம் அதை தடுத்து நிறுத்தி, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையே போடாத. அப்போ சொல்றாரு, இப்பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். ஆமேன். அந்த அளவுக்கு அர்ப்பணம் வேணும். டெடிகேஷன் இஸ் சச் a humble dedication. ஆண்டவருக்கு சோத்திரம். தேவனுடன் அந்த அர்ப்பணம் என்னன்னா, நோவா பார்க்கும்போது வெள்ளத்திற்கு பிறகு நோவா பலிப்பீடத்தை கட்டி நன்றி தெரிவித்தார். ஆபிரகாம் போன்றோர் தேவனுக்கு நன்றி தெரிவிக்கவும் வாக்குறுதிகளை நினைவு கூறவும் பலிப்பீடங்களை கட்டினார்கள். ஆமேன், ஆமேன். நோவா அந்த பேழையிலிருந்து வெளியே வந்த உடனேயே சுத்தமான மிருகங்களை முதல்ல பலிப்பீடத்தை கட்டி அது மேலே பலி செலுத்தி அப்புறம் தான் அவர் புறப்பட்டு போகிறார். பேடையிலிருந்து வெளியே வந்த உடனே பலிப்பீடம். ஆண்டவர் நாம் விடுதலை பெற்ற உடனேயே ஆராதனை, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்ட உடனே ஆராதனை. இந்த ஆராதனை மாத்திரம் தவிர்க்க வேண்டாம். ஆண்டவர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்க ஒரே ஒரு காரணம், மோசே பார்வோனிடத்தில் சொல்லுகிறார், என் ஜனங்களை அனுப்பு, நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஆமேன். நல்லா ஆமேன் சொல்லுவோமா? அப்போ என்னதுக்கு நான் உங்களை கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார்? ஆராதனை செய்ய. ஆராதனைக்கு வராத என்ன உனக்கு முக்கியமான வேலை? நன்றி செலுத்தணும், அர்ப்பணம் செய்ய வேண்டும். கிராட்டிடியூட் அண்ட் டெடிகேஷன். ஆண்டவருக்கு சோதரன். அதை தான்
நோவாவும் ஆபிரகாமும் செலுத்தினார்கள். மூன்றாவது பாவ மன்னிப்பு, அட்டோன்மெண்ட் ஃபார் சின். பலிகள் பாவத்தின் விளைவை செலுத்தி பாவ மன்னிப்பை பெறுவதற்கான வழியா இருக்கிறது பலிப்பிடம். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பலிப்பிடத்தில் அறிக்கை எடுக்கிறவன் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் பலிப்பிடம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது உடன்படிக்கை மற்றும் பரிசுத்தம் அல்லது புனிதத்துவம், covenant and sanctification. இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கையை நிலைநாட்டும் இடமாக இருக்கிறது. ஆமென். பலிப்பிடம் சபைக்கு ஆராதனைக்கு வரும்போது யூ கனெக்ட் வித் காட். ஆமென். தேவனோடு கூட இணைக்கப்படுகிறோம். ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவரோடு கூட நீ உறவாடணும்னா அந்த உறவை புதுப்பித்துக் கொள்கிறது தான் பலிப்பிடம். ஆமென். அப்படி என்ற பலிப்பிடம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். ஆமென். இதை சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. குடும்ப பலிப்பிடம் இருக்கிறதா? இதை ஆண்டவர் என்னை கேட்க சொன்னார். ஒரு 3-4 நாளாக ஆண்டவர் அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கிறது? கையை வைத்து காட்டுங்க. நல்லா நீ இருக்கிறியா தம்பி? குடும்பம் நீங்கள் இருப்பீங்களா? நீங்கள் இருப்பீங்களா? நீங்கள் இருப்பீங்க. டேவிட் இருக்கிறியா? குடும்ப ஜெபத்துக்கு இருப்பீங்களா? குடும்ப தலைவர் இருக்கணும். அவர் இல்லாத ஒரு ஜெபம். எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கும். 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னால் என் மகனும் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டுருப்போம். இப்போது கமலா எங்கள் வீட்டில் இருந்தால் அவங்க தான் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் 8 மணி ஆனால் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேர் சின்ன பிள்ளைகள். எப்படி அவங்க அந்த ஜெபத்தை கற்றுக்கொண்டாங்க? நாங்கள் ஜெபம் பண்ணுறது அன்றைக்கு நாங்கள் இருக்க முடியல, ஊழியத்துக்கு போயிட்டோம். அதனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குடும்ப ஜெபம் இருக்கணும். ஆமென். ஆமென். பலிப்பிடம் உங்கள் வீடுகளில் சரிப்படுத்திடுங்க. பலிப்பிடம் இடிந்திருந்தது. கற்களை சேர்த்தார். அதுக்கு முன்னால் ஜனங்களை சேர்த்தார். ஜனங்களெல்லாம் சேர்த்து கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பலிப்பிடத்திற்கு 12 கற்களை சேர்த்துட்டு அந்த பலிப்பிடத்திற்கு எலியா சொல்லுங்க, பலிப்பிடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயர் வச்சார். ஆமென். அல்லேலூயா. தேவ ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த உடன்படிக்கையின் இடம்தான் பலிப்பிடம். 5வது முக்கியத்துவம் என்னவென்றால் அந்த பலிப்பிடத்தினுடைய சிக்னிஃபிகன்ஸ். பழைய ஏற்பாடு ஒவ்வொரு பலிப்பிடமும் பாவத்தின் விலை மற்றும் தேவனை அணுகுவதற்காக வழிமுறையை குறித்து, இது தேவனுடைய வழிபாட்டின் மையமாக தேவனை வழிபடுகிற தொழுது கொள்கிற ஒரு சென்ட்ரல் பாயிண்டாக இருந்தது. ஆமென் சொல்வோம். பலிப்பீடம் சென்ட்ரல். நம்ம அப்படி அப்பா அம்மா பிள்ளைகள் அப்படி வட்டமாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி தான் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி சர்ச் மாதிரி உட்காந்து வரிசையாக ஜெபம் பண்ணு. வீட்டில் குடும்ப ஜெபம் அப்படி வரிசையாக வட்டமாக அப்பா அம்மா பிள்ளைகள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள். ஆமேன். ஒலிவ மரம் எப்போவுமே பச்சையாக இருக்கும். ஆமேன் சொல்லுவோம். ஒலிவ மரம் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவும் செழிப்பாக இருக்கணும். அது எப்படி இருக்குன்னா மலை சாரல்ல அப்படி வளருது. ஆண்டவர் சொன்னார், அது மழை நீரை உறிஞ்சி குடிக்குது. இப்படி சாரல்ல தண்ணி நிற்குமா? இல்லை, அது கீழே இருக்கிற தண்ணியை உறிஞ்சி குடிக்குது. எப்பவுமே பச்சையாக இருக்கும். அல்லேலூயா. ஒலிம்பிக்ஸ் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? 4 years once. உலகத்தில் எவ்வளவோ இருக்குது அவனை கனப்படுத்துறதுக்கு.
என்னென்னவோ கப்பு எல்லாம் கொடுக்குறான். ஆனால் கிரீடம் வைக்கிறது மாத்திரம் ஒலிவ கிளையை சுற்றி கிரீடம் வைக்கிறான். அப்படியே ஒரு கோல்டுலேயே கிரீடம் வைக்கலாம். மெடல் மாத்திரம் தான் கோல்டு, ஆனால் கிரீடம் வைக்கிறது ஒலிவ கிளையில் கிரீடமாக சேர்த்து வைக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றிலாம். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியே கடைசி பலியாக இருந்து அந்த பலி முழுசுமா ஆண்டவர் நீக்கி அந்த பலிப்பீடங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவில அவர் நிறைவாக்கினார். ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மறைக்கலைன்னா நீங்கள் நானும் இங்கே யாரும் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டோம். உட்கார்ந்துருப்போமா? இல்லையே. அவர் மறித்ததுனால அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இங்கே வந்து நாம் இன்றைய கிறிஸ்தவம். பழைய ஏற்பாட்டு பலிப்பீடத்தின் கருத்து இயேசுவின் பலியால் நிறைவேற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, அப்புறம் அசைவாட்டு பலி, இப்படி ஏராளமான பலி, எல்லா ஒட்டுமொத்த பலியையும் கிறிஸ்துவுக்குள்ள உள்ளடக்கி அந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பலியால் முழுமையாக்கி அவரே தன்னை தாமே பலியாக்கி நம்மை அவரோடு கூட இணைத்து கொண்டார். கிறிஸ்தவர்கள் நாம் நம்முடைய உடலையே ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் மற்றும் துதிகளை பலியாக ஏறெடுப்போம். கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி ஜெபம் துதி. ஜெபனா முதல் ஆளாக வந்துடுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா பலிப்பீடம் என்பது தேவனை அணுகுவதற்கும் அவரோடு உறவாடுவதற்கும் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் நன்றியை செலுத்துவதற்கும் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மிடத்தில் வரவழைப்பதற்கும் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் பலிப்பீடம். ஆமேன். இத்தனை காரியங்களை இணைக்கிறது தான் பலிப்பீடம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ பெரிய அலங்காரமான பலிப்பீடங்களை செய்ய வேண்டாம் என்று அதற்கு பதிலாக பலிப்பீடத்தை எளிய முறையில் சாதாரணமான பொருட்கள், இயற்கையான பொருட்கள், மண், கல் பயன்படுத்தி பலிப்பீடத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று, இது மனிதன் கைகளின் படைப்புகளுக்கு பதிலாக தேவனின் பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது. மனுஷன் கையினால் எதையும் செய்யாத. மண்ணை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கல்லாக இருந்தால் அதை உளி போட்டு வெட்டாத. ஏன்னா வெட்டி கொஞ்சம் எல்லாம் கழிச்சிட்டு அங்கே கிள்ளி எடுத்துக்கிட்டு கொண்டாந்து அங்கே வைக்காத. முழுமையாக கொண்டாந்து வை. ஆமேன். தசம பாகம் முழுசுமா கொண்டாந்து செலுத்திரு. இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது திருடன். தசம்பாகம் கொடுக்கலன்னா திருடன். நீ கொடுக்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சுகமாக தான் இருக்கிறேன். ஆமேன். என் கூட வந்தவங்களுக்கு தெரியும், நல்லா தான் சாப்பிட்றேன். இன்னைக்கு காலையில் பாஸ்டர் ஐசக் கொடுத்துட்டு வந்தார் டெஸ்ட் பண்ணி. இப்போ சொன்ன, நான் அந்த ரட்சிக்கப்படாத காலத்தில் வேலை இல்லாத நாட்கள்லேருந்து இப்படியே தான் இருக்கிறேன். எவனோ குடிக்காரன் சீட்டு விளையாடுறவன் அவன் கூட போகும்போது கூட இப்படி தான் போனேன். ஆமேன். எனக்கு தெரியாது, அவன் சும்மா போகலாம் வா, என்னை ஜோன் கூப்பிடுவானுங்க. அப்போது இது பெங்களூரில் ஆண்டவர் சோதனை நான் கூப்பிட்டு போனால் அவனுக்கு விளையாடிருந்தான். நான் பின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் ஜெயிக்கிற காசெல்லாம் என்கிட்ட கொடுத்தானா வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அவனை பார்த்தாலே ரவுடின்னு தெரியும். அப்படியே கோபுரமாக ஒரு கல் கட்டி அப்படி மீசை ஒன்று அப்படி முறுக்கி பார்த்தாலே ஆண்டவருக்கு சோதனை. திடீர்னு எல்லாம் ஓடிட்டான். விளையாடிருந்தாலும் ஓடிட்டான். எனக்கு என்னன்னு தெரியல. அங்கேருந்து போலீஸ்காரன் லத்தியை தூக்கிட்டு ஓடி வரான். அப்படி ஓங்கி வந்து நின்றுட்டு, ஏய் நீ யாக்க இல்லை, ஓடாகும். அடிக்கவே இல்லை. ஓங்கிட்டு வரான், அடிக்கலை. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், விளையாடுறவங்கள விட வேடிக்கை பார்க்குறவங்கள தான் முதல்ல அடிப்பானா. இன்றைக்கி வேடிக்கை பார்ப்பான்,
நாளைக்கு விளையாட வருவான். அதனால் வேடிக்கை பார்க்கணுன்னா தான் முதல்ல அடிப்பான். நான் உன்னை அடிக்காமல் விட்டுருக்கிறான். கர்த்தருடைய கிருபை, அப்பவும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்திருக்கிறார். ஒருத்தனை என் மேலே கை போடலை. ஆமேன். அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை நேசிக்கிறார். சமீபத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏசாயா 43:4 எடுத்து வாசிங்க. ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால கனம் பெற்றாய். ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த பலியை எப்படி செலுத்தினா, இவை தேவனுக்கு சர்வாங்க தகன பலி, சமாதான பலி. இதை தேவனுக்கு முழுமையான அர்ப்பணிப்பையும் அவரோடு சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் குறிக்கிறது. இந்த பலியில் தேவனோடு கூட ஒப்புரவாயிடணும். ஆமேன். தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு தொடர்பு கொண்டோம்னா, ஆண்டவர் அந்த பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றோம்னா அவரோட கனெக்ட் ஆயிடணும். ஆமேன். கனெக்ட் ஆயிடணும். ஃபாதர் பெர்க்மேன்ஸு ஜெர்மனியில் போய் சொன்னாராம், உலகத்தில் அங்கே டிட்டாச்சு, அங்கே அட்டாச்சு. ஆமீன். we are orphans in this world. இந்த உலகத்தில் நாம் அனாதிகள். அப்படின்னா இந்த உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அங்கே அட்டாச் ஆயிட்டேன்னா இங்கே பிரதர் சிஸ்டர் இல்லை, அங்கே தான். இங்கே 2 நாளில் அது கோச்சின்னு வெளியே போயிடுது இல்லை. அங்கே போயிட்டோம்னா நித்திய காலமாக அவரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆட்டுக்குட்டியானவர் பின்னால் அங்கே தான் போயிட்டுருக்கோம். எப்படி போவோம்? பூனைக்குட்டி, குட்டி போட்டு பூனைக்குட்டி, பூனை மாதிரி அப்படியே ஆண்டவர் பின்னாலேயே சுற்றிட்டு இருப்போம். அது எவ்வளோ ஸ்லாக்கியலை. இங்கத்தை விட அங்கே பரலோகத்தில் தேவனோடு என்றைக்கும் தேவனோடு இணைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலை இல்லாதபடி அதை தான் சொல்கிற. பொன்னினால் வெள்ளியினால் எனக்கு பலிப்பிடம் செய்யாத, ஆடம்பரமாக ஒன்றும் செய்யாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் தேவனின் எளிமையான பரிசுத்தத்தையும் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கான விருப்பத்தையும் வலியுறுத்துகிறதா இருக்கிறது. இந்த யாத்திராகமம் 20:24. உபாகமம் 12:5 சொல்கிற வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்களை சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொண்ட ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கேயே போய் நீங்கள் ஆராதனை செய்யுங்க. உபாகமம் 16:11. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரரும் உன் குமார்த்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசஸ்தலங்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷமாக நீங்கள் ஆராதிக்கிறான். நீங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார் 2 நாளாகும் 6:6. என் நாமம் விளங்கும் ஸ்தானமாகிய எருசலேமை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் எந்த நாளும் இங்கே இருக்கிறது என்று 2 நாளாகமும் 7:16 சொல்கிறது. சங்கீதம் 132 13 14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். அது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினால இங்கே வாசம் பண்ணுகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இந்த ஏலிம் சபை என்றென்றைக்கும் தேவன் தங்குகிற இடம். இதை நான் விரும்புகிறேன். இங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12:1 வாசித்து நான் முடிக்கிறேன். 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை
கொள்கிறேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு பரிசுத்த பவுல் ரோமபுரிக்கு எழுதும்போது இதை நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்த வேஷம் தெரியாது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, பரிபூர்ணமான சித்தம். ஆண்டவருடைய உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், லேவியராகும் 11:14-44, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். லேவியராகும் 22:32, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படத்தக்கவன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி நான் கர்த்தர் என்று சொல் என்றார். லேவியராகம் 22:32, லேவியராகமும் 19:2. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமும் 11:44, நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். தேவனோடு கூட அந்த உடன்படிக்கையில் நாம் அவரோடு கூட இரக்கம் பெறும்படியா, அவரோடு இணைக்கப்படும்படியா மண்ணினால் பலிப்பிடத்தை உண்டாக்கி அதில் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் பலி செலுத்து. அப்படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி செபிக்கலாம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் கர்த்தாவே உம்முடைய கிருபை ஆண்டவரே மோடு கூட ஆண்டவரே உறவாடவும் உடன்படிக்கை செய்யவும் உரையாடவும் உம்மோடு பேசவும் இந்த பலிப்பீடம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் மையமாக இருந்து தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை விடாது நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசினீர். அப்படி நாங்கள் உம்முடைய நாமத்தை உம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற உயர்த்துகிற ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலையும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் நீர் எங்கள் மத்தியில் வந்து ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் படி நடத்து நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்று வென்று கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.